பெங்களூரு நகரத்தில் இதுவரை இல்லாத வகையில் போக்குவரத்து போலீஸ் வசூலித்த அபராத தொகை ரூபாய் 200 கோடியை கடந்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் தகவல்கள். ஜனவரி முதல் அக்டோபர் வரை பெங்களூரு டிராபிக் போலீஸ் ரூபாய் 207.35 கோடி அபராதம் வசூலித்துள்ளது. இந்த தொகை 51.8 லட்சம் வாகன ஓட்டிகள் மீதான வழக்குகளில் இருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு முழுக்க 82.9 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 84.91 கோடி மட்டும் வசூலிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அபராதம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. ஏன் இவ்வளவு அதிகரிப்பு? அதிகாரிகள் கூறியதாவது, ஆகஸ்ட் 23 முதல் செப்டம்பர் 14 வரை அரசு 50% தள்ளுபடி சலுகை வழங்கியது. அந்த காலத்தில் 3,86,173 வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 106 கோடி வசூலிக்கப்பட்டது. பலரும் தங்கள் பழைய அபராதங்களை செலுத்த இந்த சலுகையை பயன்படுத்தினர். முக்கியமான மீறல்கள். போலீஸ் தற்போது கவனம் செலுத்தும் 3 முக்கிய குற்றங்கள்: சிக்னல் ஜம்பிங், சிக்னல் மீறி செல்வது, ராங் சைடு டிரைவிங், தவறான பக்கத்தில் வாகனம் ஓட்டுவது, நோ பார்க்கிங் இடத்தில் வாகனம் நிறுத்துவது. மாநில அரசுக்கு நன்மை. இந்த அபராத தொகை அனைத்தும் அரசு கருவூலத்தில் செலுத்தப்படுகிறது. இதனால் நிதி பற்றாக்குறையில் இருக்கும் மாநில அரசுக்கு இது ஒரு உதவியாக உள்ளது. 2025 அதிகமாக நடந்த குற்றங்கள் என்னென்ன? ஹெல்மெட் அணியாமல் ஓட்டியவர்கள் 15.85 லட்சம் வழக்குகள். பின்புற பயணிகள் ஹெல்மெட் அணியாதது 8.71 லட்சம் வழக்குகள். இதுவே மொத்த வழக்குகளில் 50% ஆகும். மற்ற முக்கிய குற்றங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது 5.46 லட்சம். தவறான இடத்தில் வாகனம் நிறுத்துதல் 7.11 லட்சம். சிக்னல் மீறல் 5.11 லட்சம். AI கேமரா மற்றும் சலான் பயன்பாடு. இப்போது பெரும்பாலான வழக்குகள் தானியங்கி கேமரா மற்றும் சலான் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. 2024இல் 82.9 லட்சம் வழக்குகளில் 78 லட்சம், அதாவது 94% தானியங்கி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் வரை 51.8 லட்சம் வழக்குகளில் 45 லட்சம், அதாவது 87% தானியங்கி கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனிதர் நேரடி கண்காணிப்பு குறைந்து துல்லியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பெங்களூரு வாகன எண்ணிக்கை. போக்குவரத்து துறை தரவுகளின்படி மொத்த வாகனங்கள் 1.2 கோடி. அதில் 82.8 லட்சம் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 23.8 லட்சம் கார்கள் உள்ளன. பெங்களூரு நகரத்தில் போக்குவரத்து போலீஸ் தானியக்க முறைகள் மற்றும் தள்ளுபடி சலுகையின் மூலம் இந்த ஆண்டில் வரலாற்றில் முதல் முறையாக ரூபாய் 200 கோடியை கடந்த அபராத தொகை வசூலித்துள்ளது.